அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல அதாவது அடிஷ்னல் ஆன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டும் அதே மாதிரி டாக்குமெண்ட் ரீ அப்லோட் மெமோவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை பாருங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த என்ன இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வுகள் அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ்ல விண்ணப்பதாரர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் சரிபார்ப்புக்கு பின்னர்கள் சில சான்றிதழ்கள் முழுமையாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் குறைபாட்டுடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களாம், அதுல குறைபாட்டுடன் இருக்கு. ஸோ அந்த விண்ணப்பதாரர்கள் எத்தனாம் தேதியிலிருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் 29/3 அதாவது நாளையில இருந்து 12 ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிடலாம், நீங்க விடுபட்ட அல்லது முழுமையான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுலயும் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் வேகன்சி தான் வந்து அதிகமான தவறுதல் பண்ணியிருக்க மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வேகன்சில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சில நம்பர்ஸா அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சில நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இருக்கு பாருங்க. ஸோ கீழே இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயர் போஸ்ட் கோட் இதில் இருக்கிறவங்களோட கீழே நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யாரோட சர்டிஃபிகேட்லாம் தவறுதலாவோ அல்லது முழுமையாவோ அப்லோட் பண்ணாமல் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த தேதிக்குள்ள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். அடிஷனல் ஓசிவி லிஸ்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிஎன்இபியில் ஆல்ரெடி பாதி வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 195ல இருந்து 211 மாத்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வேகன்சிக்கு உண்டான என்னது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இருங்க, இதுல ஒரு நிமிஷம் இந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கோடு 3266. ஸோ இதுக்கான ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அடண்டம், அதாவது 26ஆம் தேதி மாத்தினாங்கல்ல. ஸோ அந்த அடண்டத்தோட அடிப்படையில் எக்ஸ்ட்ரா வேகன்சி கூடி இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் பேரை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. நீங்க எல்லாமே செலக்டட் ஆயிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ முன்னாடி சொன்னதே தான், ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி அப்லோடட் பை த கேண்டிடேட்ஸ் அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு தான் இவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு கிடையாது, இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெப்சைட்ல அறிவிப்போம் அப்படின்றத தான் அவங்க ஓவராலா சொல்லியிருப்பாங்க. சரியா. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டு. சிவிலா இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க என்ன, இது have been admitted for the post of civil engineering register number வந்து என்ன ஆயிருக்கு. ஸோ கீழே இருக்கவங்கலாம் கண்டிப்பா வந்து இந்த டைம் லிமிட்டுக்குள்ள 29/3/12 என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா டாக்குமெண்ட்டை ரீ அப்லோட் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது நீங்க உங்க ஓடிஆர்ல போய் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்குண்டான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோட் டாக்குமெண்ட் ரீ அப்லோட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுல போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா நீங்க அதுல அப்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின வேற எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, டிப்ளமோ ரிசல்ட் எப்போ வெளிவிடும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்குன்னு சொல்லியிருந்தாங்க, மேக்சிமம் எப்போனாலும் வந்து எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு அறிவிப்பு மாதிரி ஏதாச்சும் விடுவாங்க அப்படின்றத நம்புவோம். கண்டிப்பா பிரஸ் நோட்டோ இல்லாட்டி ரிசல்ட்டோ கண்டிப்பா வந்துடும். ஸோ வந்தோடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.